சங்கீதங்களின் புஸ்தகம் 23வது சங்கீதம் 5வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீங்கள் தயவு செய்து மீட்டில் போடுங்க எல்லாரும். சங்கீதங்களின் புஸ்தகம் 23வது சங்கீதம் 5வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இந்த வசனத்தை நான் வீட்டில் ஆண்டவருடைய கிருபையினாலே இந்த இடத்துல பேசுவதற்கு ஆண்டவர் எனக்கு அனுமதித்து கொடுத்தபடியினாலே நான் இந்த அதிகாரத்தை எடுத்தேன். ஆனால் நான் இங்கே வந்த பிறகு என் ஆண்டவர் சொன்னார், உன் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என்னுடைய பிள்ளைகளுடைய பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டும், அதனால் நீ பிளஸ் பண்ணுன்னு சொன்னார். என்ன சொன்னார்? உன் பாத்திரம் நிரம்பி வழியுதுப்பா, நீ கொடுக்கக்கூடிய செய்தியில் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அதற்கு முன்பதாக என்னுடைய பிள்ளைகளுடைய பாத்திரம் நிரம்பி வழிவதற்காக நீங்கள் என்ன பண்ணு, பிளஸ் பண்ணுப்பா, நீ என்ன பண்ணு, பிளஸ் பண்ணுப்பான்னு சொன்னார். ஆகவே நான் இந்த நேரத்திலே, இந்த அதிகாலையிலே, இந்த நேரத்தில் நான் உங்களை பிளஸ் பண்ணியிருக்கிறேன். உங்கள் பாத்திரம் இந்த ஆண்டு, இந்த கடைசி மாதத்தில், இன்னும் ஒரு மாதம் தான் இருக்குது, ஆனால் இந்த மாதத்தில் உங்கள் பாத்திரம் என்ன பண்ண போகுது, நிரம்பி வழிய போகுது. சரி, என் பாத்திரம் நிரம்பி வழியுதுன்னு சொன்னால் எங்கே நிரம்பி வழியும்? என் பாத்திரம் நிரம்பி வழியுது என் வீட்டில் மாத்திரம் அல்ல, என்னுடைய குடும்பத்தார் மத்தியில் மாத்திரம் அல்ல, என்னுடைய உற்றார் உறவினர் மத்தியில் மாத்திரம் கிடையாது. என் பாத்திரம் எங்கு நிரம்பி வழியுதுன்னு சொன்னால், என் சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தாவே நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, ஆயத்தப்படுத்தப்பட்ட பாத்திரம் அது. அந்த பாத்திரம் எப்படிப்பட்ட பாத்திரம் என்று சொன்னால், சத்துருக்களுக்கு முன்பதாக நம்முடைய பாத்திரத்தை அவர் ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணிரு. அது ஆயத்தம் படுத்தப்பட்ட பாத்திரம். அந்த பாத்திரத்திலே அவருடைய அபிஷேகத்தின் தைலம் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பாத்திரத்திலிருந்து அந்த எண்ணெயை எடுத்து உங்கள் தலையின் மேல் அவர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அதனால தான் ஆவியானவர் சொன்னார், உங்கள் தலையின் மேலே உங்களுடைய கைகளை வைக்க சொன்னார். அல்லேலூயா. ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? உங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழிய போகிறது. யாருக்கு முன்னாலன்னு சொன்னால், சத்துருக்களுக்கு முன்பதாக. ஆகவே உங்களுடைய கரங்களை எடுத்து உங்கள் தலை மேலே வைக்க சொல்லி ஆண்டவர் சொன்னார். அதை நிறைவேற்றினார். இப்போ பாருங்க, என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இப்போ உங்களுடைய பாத்திரம் என்ன செய்ய போகுது? நிரம்பி வழிய போகிறது. அது எப்படின்னு சொன்னால், சத்துருக்களுக்கு முன்பதாக. அல்லேலூயா. நிறைய பேர் உங்களை பார்த்து ஒரு மாதிரியாக பேசியிருப்பாங்க, ஒரு கிண்டலாக, ஒரு கேலியாக. நீங்கள் ஜெபிக்கும்போது ஒரு கிண்டலாக பண்ணுறது, நீங்கள் ட்ரெஸ்ஸை நல்ல ட்ரெஸ்ஸு போட்டுக்கின்னு அப்படியே பேக் எடுத்துக்கின்னு சர்ச்சுக்கு போகும்போது ஒரு மாதிரியாக பேசுகிறது, இல்லை வாகனத்தில் நீங்கள் எங்கேயாவது போகும்போது ஒரு மாதிரியாக பேசுகிறது, இல்லை சில இடங்களிலே சத்ருவானவன் உங்கள் கேலியாக பந்தய பொருளாக வைத்திருப்பான். ஆனால் இதையெல்லாம் இன்றைக்கு ஆண்டவர் உடைக்கிறார். என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் சொல்லுகிறேன், உங்கள் பாத்திரம் நிரம்பி வழிய போகிறது. அல்லேலூயா. உங்கள் பாத்திரம் நிரம்பி வழிய. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, உற்சாகமாக இருங்க. கர்த்தருடைய சமூகத்தில் வரும்பொழுது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த நாளிலே உங்கள் பாத்திரம் நிரம்பி வழிய போகுது. சரிங்க, நிறைய பாத்திரங்கள் பைபிளில் நம்ம படிக்கிறோம். நீங்கள் யோசுவா 6வது அதிகாரத்தில் 19வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இங்கே பாத்திரங்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். யோசுவா புஸ்தகம் 6வது அதிகாரம் 19வது வசனத்தில் பாத்திரங்கள் இருக்கிறதா. பாத்திரங்கள், அது என்ன பாத்திரங்க? கர்த்தரின் பொக்கிஷத்திலே சேரக்கூடிய பாத்திரங்கள். அந்த பாத்திரத்துக்கு யோசுவா 6:19 சொல்லுகிறது, சகல வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள், அவைகள் கர்த்தரின் பொக்கிஷத்திலே சேரும். உங்கள் பாத்திரம், நீங்கள் தான் அந்த பாத்திரம். நீங்கள் எப்படிப்பட்ட பாத்திரம் என்று சொன்னால், பரிசுத்தமான பாத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் நினைக்கலாம், என்கிட்ட பணம் இல்லையே, என்கிட்ட பொருள் இல்லையே, என்கிட்ட அழகு இல்லையே, என்கிட்ட படிப்பு இல்லையே, என்கிட்ட திறமை இல்லையே, என்னை தூக்கி விடுவதற்கு ஆட்கள் இல்லையே என்று நீங்கள் நினைக்கலாம்.
ஆனால் நீங்கள் எப்படிப்பட்ட பாத்திரம் என்று சொன்னால் சகல வெள்ளியும் சகல பொன்னும் சகல வெண்கலமும் சகல இரும்பும் சகல பாத்திரங்களாயிருக்கிறீர்கள். நீங்கள் வெள்ளியாக இருக்கலாம், பொன்னாக இருக்கலாம், நீங்கள் எந்த விதமான பாத்திரமாக இருக்கலாம். நீங்கள் ஆண்டவருக்கு எப்படிப்பட்ட பாத்திரம் என்று சொன்னால் பரிசுத்த பாத்திரம். பரிசுத்தமானவைகள் அவைகள் கர்த்தரின் பொக்கிஷத்திலே சேரும். நீங்கள் எங்கே சேரக்கூடிய பாத்திரம்னு சொன்னால் தேவ சமூகத்திலே காணப்படக்கூடிய பாத்திரம். நீங்கள் கவலையோ துக்கமோ வேதனையோ நிரம்பி பெட்ரூம்லேயே நின்றக்கூடாது. நீங்கள் கவலையோ துக்கமோ வேதனையோ நிரம்பி பாத்ரூம்லேயே நிற்கக்கூடாது. நீங்கள் கவலையோ துக்கமோ வேதனையோ நிரம்பி மற்ற இடங்களுக்கு போகாமல் வீட்டிலேயே இருக்கக்கூடாது. நீங்கள் எப்படிப்பட்டதான பாத்திரம் என்று சொன்னால் நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே காணப்படக்கூடிய பாத்திரம். நீங்கள் வெள்ளியாக இருக்கலாம், பொன்னாக இருக்கலாம், இரும்பாக இருக்கலாம், மரமாக இருக்கலாம், மண்ணாக இருக்கலாம். நீங்கள் எது விதத்தில் செய்யப்பட்ட பாத்திரமாக இருந்தாலும் நீங்கள் பரிசுத்தமான பாத்திரம். உங்கள் பாத்திரம் இன்றைக்கு நிரம்பி வழியும். அல்லேலூயா. என் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க சொன்னார், நான் ஆசீர்வதித்தேன்.